இப்போ இதெல்லாம் பேசிகிட்டு இருந்தபோது அவங்க வந்து இந்த இது முடிஞ்ச உடனே என்ன பண்ணாங்க, அந்த மெழுகுவர்த்தியில் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க மெழுகுவர்த்தி ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு மெழுகுவர்த்தியை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து ஏற்றி விட்டு இதெல்லாம் என்கிட்ட பேசி கொஞ்ச நேரம் பேசிட்டு சாப்பாட்டுக்கும் அந்த மெழுகுவர்த்தியை எடுத்துகிட்டு போனாங்க. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவங்கள்ட்ட வந்து நான் கேட்டேன், மேடம் எல்லா மெழுகுவர்த்தியும் ஒரே மாதிரி தானே வெளிச்சம் தருது? என் ஆஃபீஸ் விஷயம்லாம் பேசிகிட்டு இருந்தோம், ஒரு மெழுகுவர்த்தி வச்சுருந்தீங்க, அதுக்கப்புறம் இப்போ மெழுகுவர்த்தி மாற்றிட்டீங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அந்த அம்மா சொன்னது வந்து இன்னைக்கு வரைக்கும் என் மனசில் இருக்குது. ஏன்னா அரசு அதிகாரி அப்படி தான் இருக்கணும். அவங்க சொன்னாங்க, பாலா ஆஃபீஸ் வேலைக்காக அந்த மெழுகுவர்த்தி ஆஃபீஸை சேர்ந்தது நான் பயன்படுத்தினேன். அதுக்கப்புறம் நம்ம பேசுகிறது நம்ம சொந்த விஷயத்தை பேசுகிறோம், இலக்கியத்தை பற்றி பேசுகிறோம், உன் குடும்பத்தை பேசுகிறோம், என் குடும்பத்தை பற்றி பேசுகிறோம் இல்லையா? அந்த நேரத்தில் வந்து ஆஃபீஸ் மெழுகுவர்த்தி பயன்படுத்தக்கூடாது. நீ இல்லைன்னா நான் புஸ்தம் படிக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஏதாவது புஸ்தம் படிச்சுக்கிட்டு இருப்பேன், அதுக்கும் இந்த மெழுகுவர்த்தி தான் என்னுடைய சொந்த மெழுகுவர்த்தி தான் நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ என்னுடைய அதிர்ஷ்டம் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்படிப்பட்ட நேர்மையான அதிகாரிகளுக்கு கீழே பணிபுரிகிற ஒரு வாய்ப்பு கிடைத்தது.